எவ்வளவுக்கு மாறி எவ்வளவுக்கு கனி கொடுக்க தொடங்குறீங்களோ அவ்வளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்களே எல்லாத்தையும் ஈர்க்க தொடங்கிடுவீங்க. பட் தென் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் பேசிட்டு பாடிட்டு ஆராதிச்சுட்டு வேற மாதிரி பண்ணிடுவோம். பட் ஐ வாண்ட் திஸ் வேர்ட் டு, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நல்லா போயிடணும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதனால தான். சரியா? அப்போ இந்த நான் அங்கே போன முறை முடிக்கும் போது எங்கே முடித்தேன்னா, கனின்றது தன்னால் ஃப்ரூட், யூ கான் மேக் ஃப்ரூட் ஹேப்பன். எந்த கிளையாவது சொல்லுதா நான் கஷ்டப்பட்டு கனியை இந்த முறை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாங்காயை காக்க வச்சுருக்கேன்? இல்லை. ஃப்ரூட் ஹேப்பன்ஸ். யூ கான் ஃபோர்ஸ் இட். நீங்கள் அதை கட்டாயப்படுத்தி கனியை வற்புறுத்தி கனியை கொண்டு வரவே, கனின்றது தானால உருவாகணும். அது தானால எப்படி உருவாகுதுன்றதை இயேசு ரொம்ப அழகா சொல்லிட்டார். என்ன சொல்றாரு? நானே ஒரு திராட்சை செடி, நீங்க வந்து கிளைகள் எவ்வளவுக்கு அந்த இணைஞ்சிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் கனி வரும். சிம்பிள். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, ஒரு சேயிங் இருக்கு, ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் நோ யூ. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நீ யாரு கூட நேரம் செலவிடுறியோ அப்படிதான் நீனும் ஆபன்றதானே. இட்ஸ் ட்ரூ இல்லையா? நீங்க யாரு கூட நேரம் செலவிடுறீங்களோ அப்படிதானே ஆகுவீங்க. ஸோ அப்போ அதை தான் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். சரியா? வேதத்தில் இருக்கிற ஸ்கிரிப்சர்னா என்னது? வசனம் ரொம்ப முக்கியம்னு யாரு சொல்றீங்க? லைக் வசனம், ஸ்கிரிப்சர் அப்படி. சரி, எவ்வளவு முக்கியம் ஸ்கிரிப்சர்? ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் ஸ்கிரிப்சர்? எவ்வளவு முக்கியம் இந்த வசனம்? இன்னைக்கு அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆபிரகாம் கையில வசனம் இருந்துச்சா? ஆபிரகாம் கையில வசனம் இருந்ததா? ஏதாவது ஒரு வசனம் அவர்கிட்ட இருந்துச்சா? Why was he? அவரை தான், why did God call him a friend? ஆபிரகாமை பார்த்து தேவன் என்ன சொல்றாரு? இது என்னுடைய நண்பன் சொல்றாருல்ல. அது எப்படி வந்தது? அது எப்படி வந்தது? வசனத்தை வச்சா இல்ல ஒரு உறவு மூலமாகவா? அவங்க வசனமே அப்ப இருக்கலையே. என்னோடதான் இருக்கீங்களா? விளங்குதான் நான் சொல்றது? வசனம்ன்ற ஒரு விஷயமே அப்போ இருந்துச்சா இல்லையா? என்னோடதான் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? வசனம்ன்ற ஒரு விஷயமே இருக்கல்ல. ஆனா ஏதோ ஒன்று somehow it looks like அவங்க தேவனை நம்மளை விட ரொம்ப அதிகமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அதனாலதான் நான் கேட்கிறேன், திரும்பவும் கேட்கிறேன், how important is scripture? வசனம் எவ்வளவு முக்கியம்? சொல்லுங்களேன். இது ஒரு ட்ரிக் கொஸ்டின் மாதிரி. வசனம் எவ்வளவு முக்கியம்? Very important, no? Yeah, very important, very important. ஆனா நான் இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட தான் இருக்கீங்களா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம்.
நேராக என் கண்களையே எடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களையே எடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவியகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடுப்பே. ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல எடுத்துக்கிறீங்களா? 2வது அதிகாரத்துல you will see the most beautiful verse. ரொம்ப அழகான ஒரு வசனம். 15வது 2வது அதிகாரத்துல 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர். என்னம்மா? தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். முதல்ல மனுஷனுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறாரு, பர்பஸ் ஒண்ணு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். சரி, பர்பஸ் கொடுக்கிறாரு, கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். சரி, அப்புறம் பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். சரி, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும், தனிமையா இருக்க நல்லது இல்லைன்னு நிறைய அவனுக்காக செய்யறாரு. அதுக்கப்புறம் something beautiful that happens எழுதி இருக்கு. சாயங்கால வேளையில அவர் மனுஷனோட உறவாடுவார். உறவாடுறதுன்னா என்னது சொல்லுங்களேன்? உறவாடுறதுன்னா என்னது? சாயங்கால வேளை, can you just picture this for a minute? என்னோட சேர்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாயங்கால வேளையில அவர் வருவாராம், மனுஷனோட உறவாடுவார். உறவாடுறதுன்னா என்னதுன்னு நான் இன்னைக்கு ரொம்ப உட்கார்ந்து வாட்சி பார்த்துருந்தேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் டாக்கிங். வெறும் பேச்சு இல்ல, உறவாடுறன்ற வெறும் பேச்சு இல்லையே. உறவாடுறது இஸ் a lot of things இல்ல. we talk,
we eat together. Even eating together is fellowship, இல்லையா? What if உறவாடுவாரா தேவன்? நோடதா இருக்கீங்களா? வேதம் இப்படிதான் தொடங்குது. மனுஷன் ஒருத்தன் சிருஷ்டிக்கப்படுறான், அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது, அவன் தனிமையா இருக்கிற நல்லது இல்லைன்னு நிறைய விஷயங்கள் படைக்கப்படுது. அதுக்கப்புறம் எல்லாம் அவனுக்குன்னு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தேவன் வந்து உறவாடுவார். எனக்கு அது யோசிக்கும் போதே எனக்கு அது எப்படி சொல்றது, ரொம்ப நேரம் எடுத்துச்சு அது எனக்கு விளங்கிக்கிறதுக்கு. பிகாஸ் இட்ஸ் நாட் சிம்பிள், இல்லையா? ஒரு தேவனாகிய கர்த்தர் நம்ம சொல்லும் போது முதலாவது தேவன் யாரு? எவ்வளவு பெரிய ஒரு லைக் எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே, அவ்வளவு பெரிய ஒரு அவர்கிட்ட இருந்து எண்ணுக்கு அடங்கா விஷயங்களை வைத்திருக்கிற ஒருத்தர், அவருக்கு நீங்க தேவையா? Like it boggles my mind. Who is man that you are mind? அவருக்கு நம்ம தேவையா? நாங்க இல்லாட்டியும் அவரு தேவன். Like we don't, நாங்க அவரை ஆராதிக்கிறனால அவர் தேவன் ஆகல. அவர் ஆதியிலிருந்தே அவர் தேவனா தான் இருக்கிறாரு. ஆனா அவர் வந்து உறவாடுறார். அப்ப வேதம் தொடங்கும் போதே தேவனுடைய இருதயம் ஒண்ணு விளங்கிருச்சு. என்னது அவருடைய இருதயம்? மனுஷனோட உறவாடன்ற அந்த வார்த்தையை நீங்க நல்லா உள்ளுக்கு எடுத்து வச்சுக்கணும். மனுஷனோட உறவாட ஆசைப்படுற ஒரு தேவன். என்ன செய்ய வேண்டாம்னு அந்த கைட்லைன் கொடுத்தாருல்ல, அந்த கைட்லைனை இவன் ஃபாலோ பண்ணல. 3வது வசனத்தை 3வது அதிகாரத்தில் 8வது வசனம் என்ன சொல்லுதுமா? பகலில் குறிச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் என்ன எழுதிருக்கு? கர்த்தருடைய திரும்ப வாசிங்களேன். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். தேவனுடைய சத்தம் கேக்குது. என்னன்னா இப்ப அவன் என்ன செய்ய வேண்டாம்னு சொன்னாரோ செஞ்சுட்டான். ஆனாலும் இந்த தேவன் என்ன, எப்படிப்பட்ட தேவன்? திரும்ப தேடி வராரு பாருங்க. அவர் தேவன் சொன்னதை தான் செய்யலன்னு தூக்கி போடாம தட்டி கழிச்சிடாம திரும்ப தேடிக்கிட்டு வந்து கேட்கிற கேள்வி என்ன? அதை வாச்சிருக்கோமா? 9வது வசனம். அதுல அடுத்த வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீயே எங்கே இருக்கிற என்றார். நீ அவருக்கு தெரியாதனாலயா? எங்கடா இருக்க? ஏன்டா ஒளிஞ்சிட்டு இருக்க? லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இத பார்க்கிற விதம், லைக் பெர்ஸ்பெக்டிவ். இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு தோணுச்சு, அவன் தவறு பண்ணோனையும் அங்க வந்து ஏன்டா ஒளிஞ்சிட்டு இருக்க? லைக் வேர் ஆர் யூ? நான் உன்னை திட்டுறதுக்கு முதல்ல அவர் திட்டுறாரு, அதுக்கப்புறம். ஆனா அதுக்கு முதல்ல கேட்கிற, எங்க இருக்க? இனி ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கணும்? வேர் ஆர் யூ? இந்த விஷயங்கள் நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கணும். ஆனா வேதத்துல ரொம்ப அழகா எழுதி இருக்கு. ஏசாயா 59 2வது வசனம் வாசிக்கிறேன். Don't worry, we will worship. இடையில ஏதாவது 2 பாட்டு பாடிடுவோம். But I want you to get this today. How God happens. Like 59:2 தேவன்ற அந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு நல்லா விளங்கிக்கணும். சரியா?
அதனால தான் நான் இன்னைக்கு தொடங்கும் போதே கேட்ட கேள்வி, how important is scripture? இது எவ்வளவு முக்கியம்? நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க ரொம்ப முக்கியம் சார், இதுதான் முக்கியம். அதனால அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் காட்டிட்டு நான் உங்களை அங்க கொண்டு போறேன், அப்பதான் உங்களுக்கு விளங்கும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்க 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 அக்கிரமம்னா என்னது? மீறுதல். நீ பண்ற, இவங்க பண்ற அக்கிரமம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, உன்னுடைய அக்கிரமம் தேவனுக்கும் உனக்கும் இடையில ஒரு பிரிவினை உண்டாக்கிறது. என்னோட தான் இருக்கீங்களா? think about that. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? பாவம் என்னத்தை கொண்டு வந்துச்சுன்னு நம்ம சொல்றோம். எக்ஸாக்ட்லி, who said that? அது உங்களுக்கு தான் பாயிண்ட், உங்களுக்கு தான். நாங்க what do we say? பாவம் என்னத்தை கொண்டு வந்துச்சு? மரணத்தை கொண்டாந்துச்சுன்னு சொல்றோம். ஆனா இங்க வாசிக்கும் போது என்ன விளங்குது? பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பிரிவினையை உண்டாக்கிருச்சு. அதுல இருந்து என்ன விளங்குது? உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. சரி போதும். அது look at that verse. நான் போன வாரமே சொன்னேன், பாவம் is not a verb. It's a noun. பாவம்ன்றது சும்மா ஒரு செயல் இல்ல. பாவம்ன்றது ஒரு தேன். அதான் காயின் ஆபேலோட கதையில எழுதி இருக்கு, sin is crouching at your door. வெளியில ஒருத்தன் வாசப்படியில. Thank God we have Jesus also knocking on the door. ஆனா இங்க என்ன எழுதி இருக்கு பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்கள் அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. So what happened? என்ன ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, மரணத்தை கூட மறந்துருவோம். உறவு இல்லாம போயிருச்சு. உறவு இல்லாம போனோன்னு எதை கையில எடுத்துக்கிறோம்? உறவு இல்லாம போனோன்னு பிரமாணத்தை கையில் எடுத்துக்கிறோம். என்னோட தான் இருக்கீங்களா? What is easy? எது ஈஸி? பிரமாணம் தான் ஈஸி. இன்னைக்கு நீங்களாம் பயங்கரமா ஆன்சர் பண்றீங்க. பிரமாணம் ரொம்ப ஈஸி. ஒரு பேப்பர்ல 10 விஷயம், இத பண்ணுனா இது, இத பண்ணலனா இதுன்னு சொல்லிட்டா அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா என்ன விட்டு போயிருச்சான்? ரிலேஷன்ஷிப் விட்டு போயிருச்சான். ரிலேஷன்ஷிப் விட்டு போனோன்னா நாங்க மனுஷன் என்ன பண்ணிட்டான்? கையில என்னத்தை எடுத்துட்டான்? அதை நான் ஏன் சொல்றேன்னா, தேவன் இடத்துல இருந்து வந்ததா இருந்தாலும் பிறகு 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 மனுஷன் அதுல நிறைய சேர்த்துக்கிட்டான். சேர்த்து இயேசு வர காலத்துல அங்க இதை எப்படி சரிப்படுத்தணும்? இப்போ யோவான் 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு, வார்த்தை, நாங்க தூக்கிட்டு இந்த வார்த்தை மாம்சமாச்சு. அது கூட விட்டுருவோம், மாம்சமாச்சு. ஆனா அடுத்து எழுதியிருக்கு, the word became flesh and dwelt. அவரு God never wanted to distance himself. தேவன் தூரமா இருக்கணும்னு ஆசைப்படவே, உன்னை காப்பாத்துறனா கூட நான் உன் கூடவே வந்து இருந்து உன்னை நான் காப்பாத்துறேன். நீ என்னெல்லாம் வாழ்க்கையில பாடுபடுறியோ அதையும் நானும் அனுபவிச்சு பார்க்கிறேன். Can you think about that? ரொம்ப தூரத்துல இருந்து ஓகே அப்படி நாம, அதுதான் வேதத்துல பவுல் சொல்றாரு, எதையும் தெரியாத ஒரு ஆசாரியன் அவர் அல்ல. எதையும் அனுபவிக்காம தெரியாத ஒருத்தர் இல்ல. நீ என்ன பாதையில போயிட்டு இருக்கன்னு தெரியாத ஒரு தேவன் இல்ல. அவர் வந்து உன் கூட உன்னோடைய வாழ்ந்து இதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டாராம். பார்த்து முடிச்சிட்டு திரும்ப என்ன சொல்றாரு?
இந்த பாவம் தானே பிரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பாவத்தை நான் மன்னிச்சு, நம்ம வந்து எங்க வரைக்கும் போயிட்டோம், பாவத்தை மன்னிச்சிட்டு வாழ்க்கை ஜீவன் கொடுத்துட்டாருன்னு. அதுக்கு முன்னாடி இந்த பாவத்தை மன்னிச்சுட்டா அப்ப அடுத்து என்ன ஆகணும்? அங்க உளுந்த அந்த கேப் அங்க வாசிக்கிறோம்ல, ரொம்ப எங்க போச்சு அந்த வசனம்? எங்க இருக்கு? ஒரு நடுவே பிரிவினை அப்படின்னா ஒரு கேப் ஒண்ணு விழுந்துச்சுல்ல, அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணிட்டாரு திரும்ப. If your sin is taken out, then the gap is now you have never been this close to God ever in your life. No one. எனக்கும் உங்களுக்கும் we have a rare opportunity. என்னோட தான் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? This is a very rare thing that has happened. Rare na enna ni vechirukku? What a rare. அரிதா அப்படின்னா என்னன்னு எனக்கே தெரியாது. விசேஷமா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அது உங்களுக்கு விளங்குதா? உங்களுடைய பாவத்தை எடுத்து இப்ப என்ன ஆயிருச்சு? ஒரு இருந்த ஒரு கேப் ஒண்ண இல்லாம பண்ணிட்டா. நான் சொல்ற விளங்குதா? அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப தைரியமா அவரை பார்த்து சொல்ல முடியுது. தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம். இப்படி ஒரு வார்த்தைய, இப்படி ஒரு வரிய அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி இருக்க வாய்ப்பே. Do you understand what you are singing? நீங்க என்ன பாடுறீங்கன்னு உங்களுக்கு விளங்குது? அப்படி ஒரு வரிய அதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கவே. ஹலோ, இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து சொல்ல முடியும். என்னது? தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், சொல்லுங்க. தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். எரேமியா 9வது வசனத்தை எடுங்களேன். நான் ஒரு விஷயம் காட்டுறேன். 9வது அதிகாரத்துல many times we don't even realize what we are singing. என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை இயேசு பெற்று கொடுத்திருக்காரு. என்னது அந்த ஸ்லாக்கியம்? that I am as close to God as a human being could ever possibly be. Nothing can separate us from the love of God. எழுதிருக்கா? Nothing can separate us. தேவனுடைய அன்பிலிருந்து உன்னை பிரிக்க கூடியது
எதுவும் இல்லையே. இருந்த செப்பரேஷன் இப்போ பிரிட்ஜ் ஆயிருச்சு, கேப் பிரிட்ஜ் ஆயிருச்சு. இப்போ இனி பிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. my question is, என்னோட கேள்வி என்னன்னா, how are you utilizing இதை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஸ்லாக்கியத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? என்னோட தான் இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்க போறேன். அதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த ஸ்லாக்கியம், கிடைச்சிருக்க இந்த ஸ்லாக்கியத்தை what are you doing with it? அதை நீங்க எப்படி உபயோகிக்கிறீங்க? நான் டெய்லி வேதத்தை ஏதாவது வாசிச்சிருவேன், 5 நிமிஷம் ஜெபிச்சிருவேன். What about the rest of the time? What about the whole day? இன்னைக்கு என்ன ஆயிருச்சுன்னா, அவங்க எப்படி நியாயப்பிரமாணத்தை கையில் எடுத்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வசனத்தை கையில் எடுத்துட்டோம். கையில் எடுத்துட்டு நிறைய பேர் அப்படிதான் படிச்சும் கொடுத்துட்டாங்க. We try to make God hostage using a verse. என்னது? ஏதோ ஒரு வசனம், அவரை சிறப்பு என்ன, ஏதோ ஒரு வசனம், verse that you like. நல்லவரும் நன்மை செய்கிறோம் இருக்கிறீர்னு என்ன பண்ணிரோம்? இப்ப நீங்க நன்மை மட்டும்தான் செய்யணும், என் வாழ்க்கையில நன்மை மட்டும்தான் நடக்கணும், வேற எதுவும் நடக்கலனா, நான் நினைக்கிற மாதிரி அது நடக்கலனா, I get offended with God. நம்ம தேவனுடைய மனஸ்தாபம் பட்டுறோம். ஏன்? நாங்க இப்ப வசனத்தை எடுத்து அவரை சிறை பிடிக்க பார்த்துட்டு இருக்கிறோம். Is scripture important? ரொம்ப முக்கியம். ஆனா how are we are using it like, அவங்க எப்படி நியாயப்பிரமாணத்தை வச்சு வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நாங்க வசனத்தை வச்சு அவரை, உண்மையா இல்லையா? தேவனே நீங்க நல்லவர் தானே, நீங்க எனக்கு ஏன் நன்மை செய்யல? we get தேவனோட கோபப்படுற அளவுக்கு இப்ப நாங்க இந்த வளர்ந்துட்டோம் பாருங்க. நீ ஏன் சர்ச்சு போடல? கடவுள் எனக்கு ஒண்ணும் பண்ணல. ஹலோ, அவர் ஒண்ணுமே பண்ணலன்னு நீ எதை வச்சு முடிவு பண்ணிட்ட சொல்லுங்களேன்? ஒரு வசனத்தை வச்சு நீ முடிவு பண்ணிட்ட அவர் ஒண்ணுமே. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வசனத்தை பார்ப்போமா? எரேமியா திருப்பிட்டீங்களா? எரேமியா, குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நான் முன் வருவேன். My God, you know you have a what a privilege. என்னது ஒரு ஸ்லாக்கியம் பாருங்களேன். குழந்தை போல ஓடி போறதுக்கு ஒரு, இப்ப குழந்தை போற அவர்கிட்ட போயிட்டு இவன் வந்து குழந்தை எனக்கு I don't know 3-4 days ago கொஞ்சம் திட்டேன். சின்ன வேலை, அவளுக்கு அது விளங்குச்சோ இல்லையோ தெரியல. நான் தனியா உட்காந்து அழுகிற அளவுக்கு போயிருச்சு. ஏன் இப்ப அதை திட்டணுன்ற அவசியமே இல்லையே. அதே ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கு, ஓடி போயிட்டு. என்னோட கேள்வி, இப்ப அப்பாட்ட நீங்க அவர்கிட்ட ஓடி போறீங்க, நீங்க எதிர்பார்க்கணும் மட்டும்தான் நடக்கணும்னு நீங்க போனீங்கன்னா அது உறவு இல்லையே. நீங்க எதிர்பார்க்கிறது எதை வச்சு எதிர்பார்க்கறீங்க? வசனத்தை வச்சு தானே. My God. See, 23வது வசனம்.
கொஞ்சம் கவனமா இதை பாருங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட என்னது? வேண்டாம். ஞானி, நீ ஞானத்தை கொடுக்கிறதே யாருதான்? அவர்தான். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன், like a strong man, you don't need to boast in your strength. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். உன்கிட்ட இருக்கிற பணம் இருந்துட்டு போதா, அது அவரு கூட ஆசீர்வதிக்கிற தேவன் அவரு. ஆனா அதுல நீ பெருமை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறது. கொஞ்சம் இருங்க. Like understand this verse very carefully. Let me show that to you in English. அதுல இருக்கிற வார்த்தை எனக்கு அதுல பிடிச்சிருக்கு. ஆங்கிலத்துல கொஞ்சம் காட்டுங்கமா. என்ன எழுதி இருக்கு? Let him who glory in this. அப்படினா மேன்மை பாராட்டணும் நினைக்கிறேன். இதுல மேன்மை பாராட்டணும். That he understands and knows. ரெண்டு வார்த்தை வருது. ஒன்னு முதல்ல புரிஞ்சிக்கணும், அப்புறம் அறிஞ்சிக்கணும், தெரிஞ்சிக்கணும். நான் இன்னைக்கு எதுல மேன்மை பாராட்டணும்னா சொல்றாரு, நீ மேன்மை பாராட்டணுமா? அவரை எவ்வளவுக்கு அறிஞ்சிட்ட, அவருக்கு how much do you know him? Boast in that. அதுல மேன்மை பாராட்டு. நீ எவ்வளவுக்கு, my God. And look at this. அப்படின்னு அவரை பத்தி எழுதி இருக்கு. He is a God who exercises. Exercise என்ன? அழகா இருக்கு. எக்ஸசைஸ்னா தொடர்ச்சியா அவரு இதுல நீ விளங்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவர் செய்யணும்ன்ற அவசியம். கொஞ்சம் கவனிங்க. You understand? If someone is, என்ன எழுதி இருக்கு? He exercises loving kindness. அப்படின்னா அவர் டெய்லி அன்பை எக்ஸசைசிங் இட்னா என்னது? பயிற்சியோட what a good word, but I don't have meanings for these. எக்ஸசைஸ்னா ஒன்னு பயிற்சி தான். ஏன்னா இந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன சொல்ல வராங்க? நடைமுறைப்படுத்துறது. அவர் டெய்லி அவர் என்னத்தை செஞ்சிட்டு இருக்காருன்னா, ஒன்னு வந்து அன்பு காட்டுறாராம், அடுத்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கா? ஜட்ஜ்மெண்ட்னா நீதி, தீர்ப்பு. அதுதான் சொல்றேன். எக்ஸசைஸ். In other version it says practice. He practices loving. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் அதை பிராக்டிஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அவர் கடவுளாவே இருந்து போயிட்டு, இதெல்லாம் எதுக்காக? எனக்கு உங்களுக்காக தான் அதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னது? லவ்விங் கைண்ட்னஸ், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரைச்சஸ்னஸ். இதுல பாருங்க 3 விஷயம். அன்பு, ஜட்ஜ்மெண்ட் இஸ் தமிழ்ல என்ன இருக்கு? நீதி. அப்ப ரைச்சஸ்னஸ் இஸ் நீதி. ஜட்ஜ்மெண்ட் நியாயம். தேவனுடைய நியாயம் எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. Let me go straight to the point. எங்களுக்கு அவருடைய லவ்விங் கைண்ட்னஸ் எல்லாம் ஓகே. அத பெற்றுக்கலன்னா ஏதாவது வசனத்தை பிடிச்சி நீ you have to love me. நீங்க தானே அன்பு, நீங்க தான் அன்புன்னு எழுதி இருக்கே, நீங்க கட்டாயம் என்ன? ஆமா. ஆனா நான் இங்க அதுக்கு தகுதியா நடந்துக்காம, do you get it? How is it that I take a scripture and expect him to, sorry, அப்படியே ஆங்கிலத்துக்கு போயிட்டேனே. மூளை சீக்கிரமா ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, அவர் அந்த என்னது வார்த்தை? நியாயம். தேவனுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? ஆமாவா இல்லையா? இருக்கணும் இல்ல? இல்லன்னா இந்த உலகமே தேவனுடைய
அப்ப நான் என்ன தெரிஞ்சிருக்கணுமா? நான் எதுல பெருமை பாராட்டணும்? எனக்கு இந்த தேவனை தெரியும். அவர் அன்பு காட்டும் போது அன்பு காட்டுவாரு, அவர் நியாயத்துல சரியா இருப்பாரு, அவர் நீதியை சரியா செலுத்துவாரு. அது எனக்கு பிடிக்காட்டி இருந்தாலும் அதுதான். அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? உறவு இல்லாம. உங்களை விளங்குதா? How do I get to know him like that if I don't have a relationship with him? விளங்குதா நான் சொல்றது? வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. என்னது? மனம் மாற அவர் எங்க எழுதி இருக்கு? அந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? அத முதல்ல பாத்துருங்க, அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? இல்ல, அந்த முதல் 2 வார்த்தையை வச்சுட்டு நம்ம தேவனை ஒரு 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 ரோபோட் மாதிரி ஆக்கிட்டோம். ஹலோ, என்னோட தான் இருக்கீங்களா? அவர் மனம் மாறக்கூடாது, அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு திரும்ப அதை மாத்தி செய்ய கூடாதுன்னு அவர் அப்படி மாத்தி வச்சிட்டோம். because we don't have a relationship. இங்க கொஞ்சம் வசனம் வாசிக்கலாமா? என்னோட தான் இருக்கீங்களா? பரவாயில்ல, இன்னைக்கு நல்லா கவனிச்சிருக்கீங்க. Praise you Jesus. எத்தனை பேர் நிஜமாலுமே சந்தோஷம்? இப்படி ஒரு ஸ்லாக்கியம் எங்களுக்கு இருக்கு. We can relate to God. We can relate with God. We can be in fellowship. அவரோட உறவாட முடியுது பாருங்க. What a privilege. பாருங்க, எது வாசிப்போம்? Exodus 32:14. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்ததை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அப்பொழுது கர்த்தர், what is it in English? The Lord relented. அப்படினா அவர் செய்ய நினைச்சத செய்யாம மனசு மாறினாராம். ஹலோ, என்னோட தான் இருக்கீங்களா? அவர் செய்ய நினைச்சத செய்யாம மனசு மாத்திக்கிட்டாராம். எதை வச்சு? உறவு இருக்கிற இடத்துல எல்லாம் நான் உங்களுக்கு இனி காட்டுறேன். எங்கெல்லாம் உறவை வைத்து தேவன் ஒரு மனிதனோட இருந்தாரோ அங்கெல்லாம் தேவன் மனம் மாறுறார். உங்களுக்கு விளங்குதான் தெரியல. God doesn't have to be a robot. அவர் மனம் மாறக்கூடாது, அவர் இப்படி சொல்லிட்டார், அதை மட்டும் தான் செய்யணும், அதை செய்யலனா அவர் தேவனே இல்ல, அவர் நல்லவர் இல்ல, அவர் இது அது. No. Can God be God? அவர் உறவோட இருக்கும்போது அவர் மனம் மாறுறாராம். நாங்க விட மாட்டோமே, அவர் எப்படி மனம் மாறலாம்? நான் இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தேவனோட ஒரு உறவை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அவரை மனம் மாறவும் வைக்க முடியும். Do you understand what I'm saying? You can't ஒரு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு வசனத்தை தூக்கிட்டு போய் அவரை மனசை எப்படியோ. ஹலோ,
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வசனத்தை வச்சு அவர் மனசை மாத்தணும்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவர் மனது மாறுறாரு. எங்கெல்லாம் உறவு இருக்கோ அங்கெல்லாம் அவர் மனம் மாறுறாரு. There is a, you know, there is a, எங்க அது ஜோனாவா? Where did we read that one? God repented. யோனா இந்த புத்தகம் முடியும் போது வாசிச்சீங்களா? அந்த புத்தகம் முடியும் போது எழுதி இருக்கு God repent. What? Now தேவன் மனம் மாறினார். Repented. ஹலோ நான் அந்த வசனத்தை காட்டுமா? Show me the verse then. ஜோனா நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. சொல்லுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது சொல்லுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. எங்காது ஜோனா 3:10. What a shocking verse. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தேவன் மனஸ்தாபம் என்னது? கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்னோட யோசிச்சு பாருங்களேன். யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? தேவன் மனஸ்தாபப்பட்டு அதை நான் செய்யல, நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்ட்டாராம். மனஸ்தாபம் வேற யாரு கூடயும் இல்ல, தேவன் அவரோடவே. நான் இப்படி யோசிச்சுட்டேனே, வேண்டாம் அதை செய்ய வேண்டாம். தேவன் ஹலோ என்னோட தான் இருக்கீங்களா?
ஆனா ஆமா, யோனாவுக்கு அங்க கோபம், தேவன் மனம் மாறிட்டாருன்னு. யோனாவுக்கு என்னது? தேவன் நீங்க சொன்னதை செஞ்சிருக்கணுமே. that's what Jonah is doing. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அதை நீங்க அதை செய்யணுமே. That's what I'm saying. We take the scripture. நீங்க இப்ப சொன்னிருந்தா அப்படியே தானே செய்யணும். என்னோட தான் இருக்கீங்களா? ஆனா தேவன் அவர் நல்ல ஒரு நீதியை செலுத்துற பார்த்துட்டோம்ல. So for him that day judgment, அவருக்கு அன்னைக்கு தேவனுக்கு அன்னைக்கு நீதி அவங்களுக்கு இரக்கம் செலுத்துறதா இருந்துச்சு. அடுத்த சாப்டர் எங்க? அடுத்த யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. இவனுக்கு என்ன இப்ப கோபம்? விசனம்னா என்னது? பயங்கர துக்கமா உட்கார்ந்திருக்கான் இவன். ஏன்? அவன் கடும் கோபம் கொண்டு, கடும் கோபம், துக்கம், கடும் கோபம். ஏன்னா தேவன் சொன்னபடியே நீங்க செய்யல, போங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, என்ன விண்ணப்பம் பண்றான்? உங்களுக்கு இது விளங்கிரணுமே இன்னைக்கு. என்ன விண்ணப்பம் பண்றான்? எங்களுடைய விண்ணப்பமும் என்னவா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே ஏன் செய்யல? நீங்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தானே நீங்க செய்யணும். ஏன் அப்படி செய்யல? நீங்க ஏன் எனக்கு அப்படி செய்யல? அவன் விண்ணப்பம் பண்ணி, நான் என் தேசத்திலே இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்சிக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும். அவனுக்கு என்ன கோபம்? எதனால? ஒரு வார்த்தையை பிடிச்சு வச்சுக்கிட்டு என்னது? தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோருமான தேவன் என்று அறிவேன். இப்பொழுது கர்த்தாவே, சரி இல்ல உங்களுக்கு விளங்குதான் என்ன சொல்? he is angry. அவனுக்கு என்ன கோபம்? தேவன் இல்ல. தேவன் யாரு? இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த உள்ளவர்ன்றது அவனுக்கு கோபம். இப்ப ஏன்? ஏன்னா முன்னாடி சொல்லிட்டாரு, நான் அழிக்க போறேன். அதத்தான் தேவன் ஒரு வார்த்தையை நாங்க எடுத்து வச்சுட்டு, தேவன் இப்படிதான் என் வாழ்க்கையில இருக்கணும்னா அது எதுவுமே அப்படி நடக்காது. எவ்ரிதிங் ஹேஸ் டு பி ரிலேஷன்ஷிப். எல்லாமே உறவின் நிமித்தம் தான் நடக்கணும். உங்களுக்கு விளங்குதா இல்லையா? உறவின் நிமித்தம் தான் நடக்கணும் எல்லாமே. இல்லாட்டி அங்க ஒண்ணுமே இது மொத்தமா இது எல்லாமே ஒரு ஸ்கேம் ஆகிரும் கடைசியில. if there is no, இத எதுக்கு இப்ப இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு மியூசிக், இந்த பாட்டெல்லாம் சும்மா இத வச்சு அவரை ஏதாவது செய்ய வச்சிடலான்னு நம்ம யோசிச்சோம்னா, எதை வச்சு? 4 பாட்டு பாடி அந்த பிரச்சனை வரும்போது யாராவது கிடுகிடுன்னு ஆடிட்டாங்கன்னா அதை ஒரு போட்டோ பிடிச்சி நாளைக்கு போட்டு நம்ம ஊழியத்தை பெருசாகிடலாம். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆமா, அதுக்குன்னு 10 பேர் வச்சிருக்காங்க. இவர் வரும்போது முட்டி போடுறது 10 பேர். இப்படிதான் ஊழியம் நடந்துட்டு இருக்கு. Where is the relay? நீ நிஜமாலுமே தேவனோட ஒரு உறவுல இருந்தீனா எல்லாமே வேற மாதிரி இருக்கும். என்னோட தான் இருக்கீங்களா? You should, நாங்க எல்லாரும் we should be okay with 3 things. அப்படிதான் அவரை தெரிஞ்சுக்கணுமா? அவர் உங்க மேல காட்டுகிற அன்பு எப்படிப்பட்டதுன்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். அவருடைய நியாயம் கட்டாயமா அவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. You should be okay with that. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? If he doesn't discipline you, அந்த வசனத்தை வாசிப்போமா? Praise you Jesus.
அந்த வசனத்தை கண்டுபிடிங்க. கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, ஆல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, ஆல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பே. சேர்ந்து சொல்லுவோமா எல்லாருமாய்? கண்களை கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, ஆல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பே. இன்னொரு முறை சேர்ந்து எல்லாருமா கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, ஆல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பே, ஆல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பே, ஆல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பே. என்ன எழுதிருக்கு? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் சிச்சை உனக்கு வரலன்னா, கொடுக்கப்படலனா நீ யார்? இல்ல நீ மகனே. என்ன சொல்ல வராரு? இல்ல நம்ம இது ஒத்துக்க மாட்டோமே. கிருபையுள்ள தேவன், ஹலோ, அவர் கிருபையை மட்டும்தான் காட்டணும்னு ஏதோ ஒரு வசனத்தை வச்சு ஒரு நல்ல அப்பா உள்ளுக்கு வலிச்சாலும் அப்பப்ப ரெண்டு திட்டு நான் டிசிப்ளின் பண்ணும். பனிஷ்மெண்ட் இல்ல, டிசிப்ளின். என்ன எழுதி இருக்கு? சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால். 7வது வசனத்துல இருந்து வாசிங்க. நீங்கள் சிச்சை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நீ என்னத்தை சகிக்க பழகுனீனா? சிச்சை. சிச்சைனா டிசிப்ளின். நீ சிச்சையை சகிச்சுக்கிறவனா இருந்தீனா தான் நீ யாரா? மகன். அதுக்கு முன்னாடி வசனத்தையும் பார்த்துருவோமா? 5ல இருந்தே வாசிங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிச்சை. நம்ம கொஞ்சம் கவனிங்க. நம்ம அவருடைய கிருபையை மட்டும்தான், அவருடைய சிச்சையை நீ அற்பமாக எண்ணாத. அதுவும் எங்க இருந்து தான் வருது? நான் போயிட்டு ரோட்ல நடந்துட்டு இருக்கேன், எவனையாவது இப்ப போய் நான் டிசிப்ளின் பண்ணுவேனா? அவன் அப்புறம் என்ன குத்திடுவான்? ஆமாவா இல்லையா? அப்ப நான் டிசிப்ளின் பண்றேன்னா யாரை தாம என்னால பண்ண முடியும்? only the ones that I consider children, இல்லையா? இல்லாட்டி on a bigger role I can சில பாஸ்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட திட்டு வாங்குவாங்க. அது என்ன? என்னுடைய பொசிஷன். ஒரு பிஷப்பா இருந்து 2 திட்டு கூட திட்டலன்னா அப்புறம் but you only do it with, உங்களுக்கு எங்க பாருங்க, அதுதான் இங்க எழுதி. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்?
Lord, if there is something, discipline me அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஏன் வர மாட்டேங்குதுன்னா உறவு இல்ல. ஐயோ என்ன நடக்குமோன்னு அழிச்சிடுவார். இல்ல what does God's discipline look like? Do you know him? அவர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவருடைய டிசிப்ளின் எப்படி இருக்கும் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. நம்மனால அவரை பார்த்து ஏன் சொல்ல ஆண்டவரே அது சரியில்லைன்னா சரிப்படுத்துங்க சார் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு, ஏன்னா அவரை தெரியாது. அதனாலதான் அவர் அடுத்து என்ன பண்ணுவாரோனோ know him. அவரை தெரிய ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே. ஹலோ, இப்ப கேரன் வந்து நாங்க வந்து ஒரு உறவு தானே, இது உறவு. ஏதாவது என்ன சரிப்படுத்தும் போது அதை வந்து நல்லதா நான் ஏற்றுக்கணும். விளங்குதா? ஒரு உறவுனா அதெல்லாம் இருக்கணும். அதை நம்ம தப்பா நேத்து நைட் எனக்கு விழுந்துச்சு 2. But I take it. நான் ஏன் அதை ஏற்றுக்கிறேன்? எங்க இருந்து அது வருதுன்னு தெரியும்ல. அது என்ன அழிக்கிறதுக்காக இல்லையே. ஆனா ஒரு உறவு இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? ஏதாவது சொன்னா you get hurt, you get offended. உங்களுக்கு மனஸ்தாபம் ஆயிருது. உறவு நடந்தா இருக்கீங்களா? know him. சரி, இத வாசிச்சுடுவோம். அன்பியும் என் மகனே கர்த்தருடைய வாசிங்கம்மா. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார் அவனை அவர் சிட்சித்து சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்கள் புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நீங்க கொஞ்சம் பயங்கரமான வரி ஒண்ணு. அது நீங்க சிட்சையை சகிக்கிறதவனா இருந்தா தேவன் உங்களை ஒரு பிள்ளைய போல நடத்துவாராம். இல்லாட்டி உன்ன ஒரு 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 சர்ச்சுக்கு வர ஒரு விசுவாசி மாதிரி நடத்திடுவார். அவ்வளவுதான். நீ ஹலோ சிட்சை உனக்கு ஓகேனா அவர் உன்ன புள்ள மாதிரி நடத்துவாராம். இல்லாட்டி உன்னை நடத்துவார். அவ்வளவுதான். ஹலோ, விளங்குதா? என்னோட தான் இருக்கீங்களா? அடுத்து பாருங்க. தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிச்சியாத ஒரு புத்திரன் இருக்க. யாரா இங்க இருக்கீங்களா? அப்பாட்ட திட்டு வாங்காம நான் வளர்ந்துட்டேன் வாழ்க்கையிலன்னு. எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அது அப்படி எல்லாம் எழுதி இருக்கணும்னு அவசியம் இருக்கான்னு ஒரு முறை யோசிச்சேன். நீ அப்படி அவ்வளோ டீட்டெயிலா போகணுமா? அப்ப இப்பதான் அதை தான் நான் சொல்ல வரேன். நீ சிற்சைய ஓகேனா உன்னை உன் புத்திரன் மாதிரி நடத்துவாரு. இல்லாட்டி உன்னை குடும்பத்துக்கு வெளியில இருக்க ஒருத்தனா நடத்துவாரு. அவ்வளவுதான். அதுக்கு மேல இது எப்படி சொல்றதுக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கு மேல ரிஃபைண்டா எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது. இங்கிலீஷ்ல பாஸ்டன் எழுதி இருக்கு. அதனால நான் அந்த ஏரியாக்குள்ளேயே போல அதை அப்படியே விட்டுருவோம். என்னோட தான் இருக்கீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? இப்ப தேவன் உங்களை சிட்சிக்கிறாரா, நேசிக்கிறாரா, இல்ல நீதியை கொண்டாந்து சேர்த்துட்டு இருக்கிறாரான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த சீசன்ல உங்க வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாதனாலதான் நிறைய விஷயத்தை என்ன பண்ணுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறோம். ஹலோ, விளங்குதா நான் சொல்றது? நீங்க என்ன சீசன்ல இருக்கீங்கன்றத அந்த ஒரு உறவு மட்டும்தான் கண்டுபிடிக்கவே முடியுமே ஒழிய ஒரு வசனத்தை தூக்கிட்டு போய் அதை பண்ண வசனம் முக்கியமா? முக்கியம். ஏன்
வசனம் தான் அவரை வெளிப்படுத்தி காட்டுது. வசனம் இல்லாம அவர் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்ப விஷயத்துக்கு வருவோம். வசனம் அவரை வெளிப்படுத்துது. வெளிப்படுத்தப்படுறவரை நீங்க தான் அறிஞ்சிக்கணும். விளங்குதா? எத்தனை பேர் விளங்குது? வசனம் முக்கியமா, ரொம்ப முக்கியம். வசனம் என்ன பண்ணுது? வசனத்தை வச்சு அவரை சிறை பிடிக்கிறதுக்கு இல்ல. வசனம் the word of God reveals God so that you can now get to know the one that is revealed. வசனம் தேவனை வெளிப்படுத்துது. வேலை வெளிப்படுத்தப்பட்டவரை அறிஞ்சிக்கிறது. விளங்குதா? நான் சொல்ற எத்தனை பேர் விளங்குது? What an amazing thing. நீங்க ஒரு சபையா இதை என்னைக்குமே மறந்துடக்கூடாது. உறவு முக்கியம். உறவு முக்கியம். கட்டாயத்தினால எதுவுமே நடக்கல. அவரும் எதிர்பார்க்கிறது அதுதான், நம்மளும் செய்ய வேண்டியது அதுதான். தேவன் உடன்படிக்கையின் தேவன். என்னோட தான் இருக்கீங்களா? நான் இன்னும் கொஞ்சம் உங்களை இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டு தான் அனுப்பணும்னு முடிவா இருக்கிறேன். உடன்படிக்கைன்னா என்னது கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன் யாராவது அழகா. உடன்படிக்கைனா என்ன? கவர்னன்ட். வாட் இஸ் உடன்படிக்கை? கவர்னன்ட். வெரி குட், பயங்கரம். அது அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லி தப்பி ஓடிடலான்னு பாக்குறீங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேக்குறேன் நான். ஒரு லீகல் கல்யாணம் கட்டும் போது ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஒரு கையெழுத்து போட்டு, கையெழுத்து போடுறவர் முன்னாடி 4 விஷயங்கள்லாம் சொல்றோம். உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நான் மட்டும்தான் இந்த உடன்படிக்கையில எல்லாம் சரியா பண்ணணும். என்ன இல்ல, நான் சொல்லும் போது இந்த உடன்படிக்கையில எஸ்ரா மட்டும் கரெக்டா எல்லாம் இருந்துக்கணும். நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேரன் யோசிச்சா, ஏன் கிருபை அப்படின்னு கேரன் யோசிச்சா இந்த உறவு ஒருப்படுமா? வாய் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு எங்க இருந்து அந்த என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சார், நாளைக்கு போயிட்டு ஆண்டவரே உங்க கிருபைன்னு சொன்ன அது ஒரு உறவு. அதுல ஒரு அழகே இல்லையே. நாங்க நிறைய கப்புள்ஸோட பேசுவோம். உதவுறதுக்கு அவங்களுக்கு கவுன்சில் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது சில கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிடும். இதெல்லாம் உறவே இல்லையேடா. தேவன் ஒரு கவர்னன்ட் ஒன்ன பண்ணிட்டு உங்ககிட்ட அப்படி ஒரு உறவை எதிர்பார்க்கறதுல ஏதாவது தவறு இருக்கா? இல்ல. அதுதான் அந்த fruit of the spirit. உங்ககிட்ட அப்படி ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை அவரு எதிர்பார்க்கலாம். கனி இல்லாத நேரத்துல உன்னை சிட்சிக்கலாம். அது நீங்க ஒரு உறவுல இருந்தா உங்களுக்கு விளங்கும். ஓகேவா நான் சொல்றது? நீ கனி கொடுக்கும் போது அவரு உறவுல ஒரு கான்ட்ராக்ட்ல கனியை காணானா உன்னை சிக்ஷிக்கிறதுல தப்பு இருக்கா? கனியை காணோம் சார். வேதத்துல எழுதியிருக்கு, கனி கூடாத மரத்தை அவரு வெட்டி போட்டுறாராம். ஏன்? இந்த கனின்றது அவ்வளவு முக்கியம். இந்த உறவே என்னத்தை தான் கடைசியில கொண்டாட போகுது. கனின்னு நம்ம சொல்லும் போது அவரை போறவே நம்மளும். இப்ப இந்த ப்ரோசஸ்ல கனி இல்லாத நேரத்துல அவருடைய நியாயம் அழகு தானே.
கனி இல்லாத நேரத்தில் அவருடைய நீதி அழகு தானே. கனியை காணாமேன்னு நான் யோசிச்சு தவிக்கும் போது அவருடைய அன்பும் அழகு தானே. அன்பு மட்டும்தான் அழகுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம சரியான புத்திரர்களே, அப்படின்னா உறவே இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் விளங்குது நான் பேசிட்டு இருக்கிறது? இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நாம் உன்னை வாழ்த்துகிறோம், நன்மைகள் நினைக்கிறே. சொல்லுங்க. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். எல்லாருமா இயேசுவே, ஆமென். இயேசுவே, 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 நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக. ஆமென். என்ன நான் செலுத்திடுவேன், ஆயிரம் பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன், ஆயிரம் பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. இஸ்ரவேலின் சொல்லுங்க. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தாவே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா,
அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நன்றி. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக. 1 யோவான். இன்னைக்கு எப்படி 2 hour போச்சுன்னே தெரியல. எனக்கு உங்களுக்கு தெரியல, நீங்க உட்கார்ந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்களோ. But time went so fast today. 2 hours we've been sitting and dwelling on something. 2 மணித்தியாலமா உட்கார்ந்து ஒரு விஷயத்தை நாங்க what are we doing? தமிழ்ல அந்த வார்த்தை வர தியானிச்சிட்டு இருக்கிறோம். கரெக்ட். what a privilege. என்ன ஒரு ஸ்லாக்கியம். மோசேவுக்கு இல்லாத, யோசுவாவுக்கு இல்லாத, யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்லாக்கியம். You are closest to God like no human has ever been before. இவ்வளவு நெருக்கமா தேவன் கிட்ட யாரும் அந்த பிரிவையே இல்லாம பண்ணிட்டாரு. அதை வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்றதுதான் பிரச்சனை. ஒன்னு யோவான் 1 முதல் இல்ல கொஞ்சம் 3வது வசனம் காட்டுங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியமாக உள்ளவர்களாகும் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அந்த மைக்கை தூக்கி அப்படியே வெளியில வீசிடுவோமா? எழுதி இருக்கு. என்ன எழுதி இருக்கு? எங்களுடைய see what a bold statement. எவ்வளவு தைரியமா சொல்றாரு யோவான். சொல்றாரு நீங்க எல்லாம் எங்களோட ஐக்கியப்படுங்க, நாங்க எல்லாரும் ஐக்கியமா இருப்போம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, அவர் சொல்ற எங்க இருந்து இது வருதுன்னா, அவர் சொல்றாரு நாங்க கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம். அவர் என்ன தைரியமா சொல்ற, என்னுடைய ஐக்கியம். ஐக்கியம்னா என்னது? தமிழ்ல ஆங்கிலத்துல ஃபெலோஷிப்னு இருக்கு. ஃபெலோஷிப்ல காட்டுங்க இங்கிலீஷ்ல. our fellowship இல்லையா? fellowship. இது ஆங்கிலத்துல அழகா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேங்க. that which we have seen and heard we declare to you. நாங்க கண்டதையும் கேட்டதையும் நாங்க உங்களுக்கு தைரியமா சொல்றோம். நீங்க அதை கேட்டு நீங்க எங்களோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு. ஆனா எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும். அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு? என்னெல்லாம் எனக்குள்ள இருந்து வெளியே வருதோ அதெல்லாம் எங்க இருந்து வருது? அந்த ஐக்கியம். I have a fellowship with the Father. I have a fellowship with Jesus. என்னெல்லாம் எனக்குள்ள இருந்து வருதோ அதெல்லாம் அங்க இருந்து தான் வருது. ஹலோ, அவர்கிட்ட பைபிள் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு பைபிளும் இருக்கு. அந்த பைபிள் தேவன் உங்களுக்கு நல்லா வெளிப்படுத்தி காட்டுது. அப்போ அதை விட ஐக்கியம், உங்க ஐக்கியம் must be stronger. ஆமாவா இல்லையா? he didn't have the Bible. அவருக்கு ஒரு பைபிளே கிடையாது. அவர் தைரியமா சொல்றார் என்னோட ஐக்கியம். நீங்க எப்படி சார் அவரை தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன தெரிஞ்சு என்ன ஐக்கியம் வச்சிருக்கீங்க? நாங்க இந்த பைபிள் தான் எங்களுடைய டார்ச். அந்த டார்ச்சை வச்சுக்கிட்டே இன்னும் இருக்கிற கல்லுலாம் முட்டி மோதி உளுந்து உருண்டுகிட்டு இருக்கிறோம். ஆனா உங்களுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சு சொல்றதுக்கு? என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுனா அங்க இருந்து தான் எல்லாம் வருது. அததான் தைரியமா சொல்றோம் அப்படின்றாரு இவரு. ஒரு வசனம் கையில இல்லாம
இன்னைக்கு you have this. My God, what a precious thing. What a precious thing. You have this. இது உங்களுக்கு தேவனா? Well, my God. எங்க இருந்து இருப்போம் இது இல்லைன்னா? ஆனா அது உங்களை ஒரு உறவுக்கு நேரா கொண்டு போகணும். ஆமென். அந்த உறவின் நிமித்தம் தேடி தேவன் தேவனை பத்தி இப்படி சொல்லியிருக்கு. முழு நாள் நின்றுட்டு இருக்க மாதிரி பாவம். அந்த கிட்டார் எல்லாம் செம வெயிட், அது சும்மா பஞ்சு மாதிரி இல்லை, அதையும் மாட்டிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. என்னோடதான் இருக்கீங்களா? வேதத்துல அழகா எழுதியிருக்கு. என்னது? Draw near to me and I will. எவ்வளவு ஒரு அழகான வசனம். அதுக்கு என்ன தெரியும் அர்த்தம்? அதுக்கு ஆக்சுவலா என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நீ எவ்வளவுக்கு என்கிட்ட, அவ்வளவுக்கு நானும் உன் கூட நெருங்குறேன். வேண்டாட்டி இப்படியே இருந்துப்போம். அதனால நான் உன்னை வெறுக்கிறேன் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு விளங்குதா? It's not a, அது ஒரு கண்டெமிங் வேர்ஸ் இல்ல. நீ வந்தாதான் நான் வர, அப்படி இல்ல. If you draw near to me, I will also draw near to you. What a beautiful thing it will become. அப்படினா என்ன நடக்குது? நீ உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த இடத்துல நான் உன்னை மீட் பண்றேன்றார். அதுதான் you draw. If I draw, the expectation is bigger. விளங்குதா? என்ன தமிழ்ல என்ன எழுதிருக்கு? தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். இது ஏன் முதல்ல இதை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க? ஏன்னா அவர் படி எடுத்து வச்சா அதே அளவுக்கு ஒரு படி உங்களால எடுக்க முடியாம, அதனால அவர் சொல்ற நீ ஒரு படி எடு, அதே அளவு படியை நானும் எடுத்து உங்ககிட்ட வரேன். ஒரு ஆமேனா சொல்லி இருக்கணுமே. He's not putting so much pressure on you. பயங்கர நாதான் தேவன், நான் இப்படி எல்லாம் பண்றேன், நீனும் பண்ணிட்டு வா. இல்ல, உன்னால என்ன முடியும் அதை படி எடுத்து வை. I will meet you there. This is how you build. இப்படிதான் கட்டணும். ஒவ்வொரு நாளும் நீங்க முயற்சி பண்ணி ஒரு ஹலோ you draw near to him. உங்களால எப்படி முடியுமோ அதுக்கு இப்ப கைட்லைன்லாம் கிடையாது. உறவுக்கு என்ன கைட்லைன்ஸ் இருக்கு? உன்னால முடிஞ்ச படி நீ எடு, அந்த இடத்துக்கு நான் வரேன். அதுக்கப்புறம் இன்னொரு படி எடு, நான் அந்த இடத்துக்கு வரேன். அப்படி ரெண்டு பேரும் ஒன்னாவே. What a beautiful God. விளங்குதா உங்களுக்கு? இத பார்க்கும்போது இல்லாட்டி உறவு இல்லாம இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டெமிங்கா இருக்கு. என்னது, நான் வந்தாதான் நீங்க வருவீங்களா? அது என்னது கடவுள் இது அப்படி தெரியும். ஆனா இதுல இருக்க அழகே தெரியாம போயிரு. But when you are in a relationship, your perspective is very different. அப்பதான் இது விளங்கு. ஓ, அதனாலதான் அவர் ஒரு படி எடுத்தா அந்த அளவுக்கு எனக்கு எடுக்க. அதனாலதான் அவர் நம்மகிட்ட சொல்லிட்டார், நீ முதல்ல ஒரு படி எடு, அதே இடத்துல நான் வரேன். I can meet you there. I am not expecting anything else from you. விளங்குதா?